கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பூஜை அறைன்னா என்ன? முதல்ல எனக்கு அதை முதல்ல தெளிவு பண்ணுங்க, அப்புறமா மற்ற கதையை பேசலாம். பூஜை அறைன்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா என்ன? டெய்லி பூஜை பண்ணுற சாமி படங்க. படுக்கறை பூஜை அறையா இல்லையா? படுக்கை அறை இது இல்லை, பெட்ரூம், அது பூஜை அறையா இல்லையா? பாட்டு எழுதின பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது. பூவெல்லாம் போடுறாங்களா இல்லையா? பெட்டில் போட்டாங்களா? பூவெல்லாம் போட்டுக்கிறீங்களா இல்லையா? இப்போ அது பூஜை அறையா இல்லையா? இப்போ சொல்லுங்க, கரெக்டாக பூஜை அறை என்ன இது? சொல்லுங்க. நீங்க தான் பூஜை அறை வச்சுக்கிறீங்க. நான் எங்க வேணா பஜனை பண்ணுவேன். எனக்கு எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணுவேன். எங்க இடத்துல பூஜை பண்ணலாம், எங்க வேணா பூஜை பண்ணலாம். என்ன பூஜை பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் வேணுமா என்ன? எனக்கு தேவையில்லை. நான் தான் சூன்யம் 2 பேர் பொம்மை எனக்கு இருக்கு. நீங்கள் தான் பொம்மையை சொன்னீங்க. பூஜை அறையை எப்படி கட்டுறீங்க? உட்கார முடியா? நிற்க முடியும்? அப்படி இருக்குதுல ஒன்கிருச்சின்னு உள்ளே போய் அப்படியே பெல்லு மட்டும் அடிச்சுட்டு வந்துடுவீங்க, அப்படி தானே? பூஜை அறைன்னு சொல்லியிருப்பீங்க, ஊரை முட்டையானெல்லாம் வச்சுருப்பீங்க. உதவாத என்ன ஊர். பூஜை அறைக்கு போய் பார்த்துக்கிறீங்களா இல்லையா? சுற்றி சுற்றி படம் இத்து போயிருக்கும். சிலதெல்லாம் பழசு எங்கள் தாத்தா காலத்துக்கு போட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. எப்போ குழந்தை வந்து வரைஞ்சிட்ருக்கோம் இது கணபதியை, அதை தூக்கி மாட்டி வச்சுட்ருப்பீங்க. இப்போ என்னென்ன கேட்குறீங்க? சத்தவங்களை கூட சேர்த்து வைக்கலாமான்னு கேட்குறீங்க. முன்னாடி இருக்கிறவங்களாம் உயிராக இருக்கிறவங்களா? இப்போ கணபதி உயிராகிறாரு, சிவன் உயிராகிறாரு, பார்வதி உயிராகிறாங்க. சொல்லி அட்ரஸ் சொல்லியா போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ செத்தவங்களை வைக்கலாமா? அவங்களாம் யாருன்னு கேட்குறேன். அவங்களாம் யாரு? ராமர் யாரு? உயிராகிறாரா? வாழ்ந்துருந்தாருன்னா ஒருத்தர் வாழ்ந்துக்கிறாரு, விசேஷம் வாழ்ந்துக்கிறாரு, அப்படித்தானே? அப்படியே வெளியே எங்கன்னா மேலே எங்கன்னா போய்கிறாரா? அவர் மேலே போனார்னா எங்கள் தாத்தாவும் போய் தானே இருப்பாரு. வைக்கலாமா வைக்கூடாது? நீங்கள் சொல்லுங்க. வைக்கலாமா வைக்கூடாதா? ஏன்? இப்போ அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டேன். அவங்களாம் யாருங்கயா? அப்போ நாங்கள் தாத்தாண்ணா சாத்தானடி சேர்ந்தாரா? அவனுக்கு ஒரு அடி கிடைச்சா எனக்கு ஒரு அடி கிடைக்காதா? கரெக்டா நான் கேட்குது போய் சொல்லுங்க. கரெக்டா சொல்லு. எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. நான் ரொம்ப தெளிவாகிறேன். பூஜை சாமி போட்டோவில் இருக்கிறதெல்லாம் செத்துச்சா இருக்குதா? அது ஒரு நினைவு சின்னம்னா இவங்களும் தானே நினைவு சின்னம். அது ஏதோ குறியீடுன்னா இவங்களும் தானே ஒரு குறியீடு. இப்போ ஒரு கணபதினா ஒரு குறியீடு, 5 கரத்தோடு இருக்கிறான், 5 புலன்கள், 5 பூதங்கள் இருக்குது, அதனால் கணபதியை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னால், எங்கள் தாத்தா தான் இந்த வீடியோ கட்டினார், அவர் போட்டோ வைக்கக்கூடாதா? நான் என்னை உருவாக்கத்துக்கு எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி என்னென்ன பண்ணுறோம் இல்லை? எவ்வளோ நாற்றத்துக்கு டம் கட்டின்னு அந்த கேள்வி என்னென்ன? எப்போ பார்த்தாலும் எங்கள் தாத்தாவே எங்கள் பாட்டி வந்து மூக்கான்னு கூடுவாங்களாமா. இதெல்லாம் போராடியெல்லாம் கல்யாணம் பண்ணி எங்கள் 3, 5, 8 பிள்ளையே பெற்றுக்கிறாங்க எங்கள் பாட்டி. அங்கேருந்து வந்துக்கிறேன். இப்போ எங்கள் தாத்தா போட்டோ வச்சுக்கோ ஆனாவா? இவர் தான் என் பிள்ளைக்கு சொல்லுவேன், இவர் தான்டா முனுசாமி எங்கள் தாத்தா. இவங்கெல்லாம் ஏன்னா எங்கள் அப்பா பார்த்தாரு, வாழ்ந்தார், போனார். அவங்களாம் எங்கன்னா பார்த்துமா? பூஜை அறையில் பெரும்பாலும் என்ன பண்ண செத்தவங்க போட்டோவே வச்சுன்னு கும்பிடுங்கன்ற நான் என்னத்துக்கு பிரச்சனை? உயிரை எழுதி கொடுத்துறாங்களா இல்லையா? சொத்து எழுதி கொடுத்துக்கிறாங்களா இல்லையா? டாக்குமெண்ட் எழுதி பேப்பரில் வச்சுக்கிறீங்களா? நான் போட்டோ வச்சேன்னா நல்ல வேலை. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க? போட்டோவையும் போட்டு பிரிண்ட்டும் போட்டு வச்சிடுறானுங்க. நல்ல வேலை. பூஜை அறைன்னா முதல்ல புரிஞ்சு வச்சுங்க, கொண்டாடுற இடம்னு அர்த்தம். பூஜை அறைனா என்ன? கொண்டாடுற இடம், மகிழ்ச்சியாக இருக்கிற இடம், உற்சாகமாக இருக்கிற இடம். உங்களுக்கு அதுவே புரியலையே. நான் பெட்ரூம் சொன்ன உடனே உங்களுக்கு அங்கேயும் நின்று இருக்கும், இதால் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான்ட்டு. இப்படி கிடையாது. கொண்டாடுறதுக்கு ஒரு இடம், எல்லாத்தையும் மறந்து கொண்டாடுறதுக்கு. நேற்றுக்கு பெட்ரூமில் நீ கொண்டாட மறக்க முடியாது. வேலை செய்யாமல் போச்சுன்னா அவள் தான் உன் கதை. துப்பாக்கி கையில் எடுத்து 2 தோட்டாவும் பையில் எடுத்து கொக்கு சூட போகும் வழி தான், அது தப்பி இங்கு ஓடும் வழி தான், என்ன சுட்டது என்ன கண்ணு, அவள் தான். எத்தனையோ மேடையில் என்னென்னமோ சுட்டு புட்டேன், உன்னை மட்டும் சுட்டு புட விட்டு விட்டேன். படுக்கையறை எப்படி இருக்கான்? அது 2 பேரும் ஒருத்தர் மூச்சு நிற்பாங்க. மோசமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. போய் ஒரே மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருப்பேன்ற ஒரு இடம் இது. அப்போ பூஜை அறை எப்படி கட்டினா?
நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இடம் கட்டணும். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ அங்கே எந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம்? யாரெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களோ ஒரு தாத்தாவை தனியாக வச்சுக்கூடாது. ஆயாவும் தாத்தாவும் கிஸ் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ ஓட்டணும். உனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த முருகன் எவ்வளோ மயில் மேலே உட்காந்துக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு பொம்பளை, இந்த பக்கம் ஒரு பொம்பளை உட்கார வச்சுக்கிறான். எங்கள் வீட்டில் அந்த ஃபோட்டோ தான் ரொம்ப காலமாக இருந்தது. மயில் மேலே முருகர் உட்காந்து நிற்பார். இந்த பக்கம் ஒரு பொம்பளை, இந்த பக்கம் ஒரு பொம்பளை வச்சுன்னு நிற்பாங்க. என் பொண்டாட்டி வந்தால் அதெல்லாம் எடுத்துட்டா. ஏன்னா முருகரை பொடியாது அவருக்கு. 2 பொண்டாட்டி. ஆமாம். சரி, அப்போ ஐயப்பனை வச்சுக்கலாமான்னா அதுவும் பிடிக்காதுன்றா. ஏன்னா ஒன்றுத்துக்கு உதவாத போயிடுவேன்ட்டு. என்ன செய்யலாம்? அதெல்லாம் கிடையாது. எந்த ஃபோட்டோவை வைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. உங்கள் இஷ்டம். கொண்டாட்டமாக இருங்க, அவ்வளோதான். அம்மா இதெல்லாம் ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் பார்த்துன்னு இருக்காதீங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.